கள்ளக்குறிச்சியில் 35 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இந்த ஆலோசனையின் முடிவில் ஏதேனும் முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கா? விக்னேஷ், அதாவது இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் பல்வேறு விதமான எதிரொலிகளை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தற்போது இந்த உயர்மட்ட அவசர ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை அலுவலர்கள் முடிந்தவுடன் இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அமைச்சர்கள் பொன்முடி, ஏவாவேலு உள்ளிட்ட அமைச்சர்களும், அதே போல மா சுப்பிரமணியன், முத்துசாமி உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். காவல்துறை தரப்பில் டிஜிபி உள்ளிட்டவர்களும், அதே போல உளவுத்துறை டிஜிபி, உள்துறை மற்றும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராயம் அருந்தி 35க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது, மேலும் நிவாரணம், உயர் சிகிச்சை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தொடர்பாகவும் கண்காணிப்பு பணிகள், தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவைகள் குறித்து இந்த பல்வேறு முடிவுகள் இந்த கூட்டத்திற்கு பிறகு எடுக்கப்படும். அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக இந்த வட மாவட்டங்களான கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த விஷசாராயம் விற்பனை சட்டவிரோதமாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தான் கடந்த வருடம் மரக்காணத்தில் 22 பேர் இந்த விஷசாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போதும் ஒரு வருடத்துக்குள்ளாகவே மீண்டும் இது போன்ற சம்பவம் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு காவல்துறை எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. கடந்த முறை பல்வேறு விஷயங்களை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தால், இருந்த போதிலும் அது போன்ற அந்த அறிவிப்புகள் என்பது அதை கடைபிடிக்கப்பட்டிருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்காது என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் எதிர்க்கட்சிகள் தற்போது முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் இதற்கான இரங்கலும் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாளை இந்த பிரச்சனையை கிளப்பதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக பல்வேறு நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளை தான் தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறது. அதற்கான கூட்டம் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையின் முடிவில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்டாலின்.